ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்பாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபுல் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக ப்ரொசீஜர் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அது வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிஷ் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்னா தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த சீரகம், பட்டை, கிராம்பு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த சீரகம், பட்டை அதெல்லாமே வந்துட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா. ஸோ வெங்காயம் வந்துட்டு ரொம்ப நீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி வதச்சிக்கோங்க. அண்ட் அதை வந்துட்டு நம்ம அதோடு சேர்த்துட்டு ஃபுல்லாக வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் நல்லா வந்துட்டு டீப்பாக வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்னு தெரியும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்துட்டு ரொம்ப பெருசாக அறியாமல் பார்த்துக்கோங்க. அதையும் வந்துட்டு இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளியில் இருக்க ஜூஸி வந்துட்டு நல்லா தெரியணும், நல்லா வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்துட்டு இதோடு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரிஜினல் ஆடியோவும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அது ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது வந்துட்டு நாங்கள் இப்போ காஞ்சிபுரம் வீட்டில் இருக்கிறது பண்ணுறதுனால சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏமத்தானோன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே கண்டுக்காதீங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. அது நல்லா கலக்க என்ன ஆகும்னா, அந்த வெங்காயம் தக்காளியில் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதனால அது நல்லா ஃபீல் கொடுக்குங்கிறதுனால ஃபர்ஸ்டே போட்டுக்கலாம். நல்லா போட்டு கலந்து விடும் போதே வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னமும் அது நல்லா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நல்லா வதங்குற வரைக்கும் கலக்கி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 to 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்கோழி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எய்தர் நீங்கள் வந்துட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, தீச்சு வச்சது பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வேக விடணும். ஸோ இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதில் வச்சுட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவோடு இதெல்லாம் கலக்கி விட்டுருங்க. ஸோ எல்லா பீஸ்லேயுமே வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா இருக்கணுன்றதுனால ஃபுல்லாக நல்லா கலக்கி விடுங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எந்த மிளகாத்தூள் உங்கள் வீட்டிலே அரைச்சது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா சிக்கன்லையுமே வந்துட்டு நல்லா அது டேஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க.
ஒரே சைடில் மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, நீங்கள் ரொம்ப லிக்விடாக வந்துட்டு ரொம்ப ஜூஸியாக ரொம்ப குழம்பு வந்து தண்ணியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ, இல்லை நீங்கள் திக்காக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோம். நல்லா அது வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழின்றதுனால நம்ம நார்மல் சிக்கன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கொஞ்சம் கொதிக்கல் வந்ததே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது நாட்டுக்கோழி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளஷ் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொதிக்க விட முடியுமோ நல்லா கொதிக்க விட்டுருங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் வேணும், இல்லை எதை பற்றி கண்டென்ட்டில் வேணும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்துட்டு சும்மா அந்த பாத்திரத்துலேயே வச்சு பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து பவுலில் போட்டு வீடியோ சும்மா எடுத்திருந்தேன். அண்ட் அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க தோணுச்சுன்னா. அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.